ஆந்திரா ஸ்டைல் பாலக்கூரா உள்ளிக்காரம் சுட சுட சாதத்தில் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட 5 பல் பூண்டு, உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. தாளிப்புக்கு ஒரு கடாயில் 1 குழிக்கரண்டி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கடுகு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 5-6 பல் பூண்டு, 4 வரமிளகாய் சேர்த்து பூண்டு நல்லா செவக்க வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் பூண்டு விழுதை சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து வெங்காயம் பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு கட்டு பாலக்கீரையை கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்து 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சட்டுன்னு கீரை நல்லா சுருண்டு வணங்கி வந்துடும். இந்த மாதிரி வணங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் வரமல்லித்தூள் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். என்னோட ஸ்டைலில் பாலக்கூரா உள்ளிக்காரம் ரெடி. இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.